ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்டனி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லக்ஷ்மி நான் அன்றைக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். லக்ஷ்மினா யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோடய வண்டி தாங்க, என்னோடய ஸ்கூட்டி தான். ஸ்கூட்டி பேர் தான் லக்ஷ்மி. மகாராஜா படத்தில் வந்து அந்த குப்பை தொட்டியை வந்து லக்ஷ்மின்னு சொல்லி வச்சாங்க பாருங்கள். உண்மையிலே வந்து நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னு யோசித்தேன். உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றதை நேற்று அந்த படம் பார்த்தேன். அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாகவே என் வண்டி பேர் வந்து மகாலட்சுமிங்க. அது லக்ஷ்மி தான் நான் சொல்வேன். அது எவ்வளோ ரிப்பேர் ஆனாலும் நான் ஸ்கூல் போகும்போது என்னை கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் விட்டுருவா. அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவா. அது என்னமோ தெரியல, அவளுக்கும் எனக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு கனெக்டிங் இருக்குது போல். இப்போ 2 வாரமாக வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஏதோ அந்த ரேஸ் அதிகமாகிட்டு பிரச்சனையானதுனால வண்டி எடுக்கவே முடியல, லக்ஷ்மி எடுக்கவே முடியல. இப்போ திரும்பவும் எடுத்துகிட்டு போகிறேன். ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருப்பேன், எங்கள் லக்ஷ்மி வந்து ரிப்பேர் ஆகி கிடக்கிற வீடியோ. இன்றைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன், போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும். ஸோ அந்த வீடியோ தான் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். பாருங்கள் எங்கள் லக்ஷ்மி இது பாருங்கள். ஸோ இதுதான் அதோட டூல்ஸு. இதான் அந்த ரேஸ் ஏற்றுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பிரேக் வந்து ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். ஸோ அதை ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இது கிடைக்கல இந்த ஊரில். அதனால் அந்த சுசுக்கி பழைய மாடலில் சுசுக்கி லெக்ஸேந்து பழைய மாடல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கு. அதான் ஷோரூம்லேயே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். எங்கள் கண்ணுக்கு கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன். என்ன அழுதிங்களான்னு கேட்காதீங்க. அதே மாதிரி கழுத்துக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால் போட்டிருக்கேன். ஏன்னா டக்கு நின்றுதுன்னு கேட்காதீங்க. ஸோ எங்கள் லக்ஷ்மி தான் பாருங்கள் இருக்காளா. ஸோ உங்களை எடுத்துகிட்டு நான் இப்போ மெக்கானிக் ஷீட்டுக்கு போகிறேன். வாங்க போகிறேன். ஒரு வழியாக தள்ளிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா, என்னோடய லக்ஷ்மியோட கண்டிஷனை காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தா அவர் கடையில் ஆளை காணோம், எங்கே போயிட்டாருன்னு தெரியல. ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் சரியில்லைன்னா பெண்கள் இப்படி தான் எல்லாத்துக்கும் அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுறது. என் லக்ஷ்மியோட பாடி இதுவை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, இதை பேச்சுட்டு கிடக்குறா, தனி ஆடுதா, இங்கே ஒயர் கட்டி வச்சுருக்காரு, கண்ணாடியே காணோம், பிரேக் இருக்காது. ஆனால் இப்படியே வச்சுட்டு நானும் ஓட்டிகிட்டு இருக்கேன். இவரையும் காணோம், எங்கே போனாருன்னு தெரியல. 14 மணிக்கு வர சொன்னார், ஆனால் காணோம். இந்த வழியில் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிச்சு. இவங்களே போடுறாங்க, செஞ்சு அப்படி விற்கிறாங்க. பஸ் சவுண்டுப்பா, ஒரு வீடியோ எடுக்க விட்றாங்களா. இன்றைக்கி போன வேலை முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவரை பார்த்தா காணோம். கட்டப்பை எடுத்துகிட்டு பாருங்க, கட்டப்பை கறிக்கின்ற கதையாக கட்டப்பை எடுத்துகிட்டு வெயில் நடந்து போயிட்டுருக்கேன். வெயில் தாங்க முடியல. அந்த வெயிலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் வந்து ஐடியா பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி அமாவாசையாமே, அதனால் அவுத்திக்கரையும் வாழைப்பழமும் வாங்கி மாட்டுக்கு கொடுக்கணுமா. யாரை போக யார் கொடுக்குறது பாருங்கள். ஐயோ இருங்க 1 செகண்ட், வீடியோ கூட எடுக்க முடியல. அதனால் அவுத்திக்கரையும் வாழைப்பழமும் வாங்கி மாட்டுக்கு கொடுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரூல்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அதனால் நடந்தே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி இல்லைன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா, நடந்து போகிறது. சொல்கிறாரு அவங்க தான் உடம்பு எனக்கு போச்சுல்ல, நடந்து போ, உடம்பு குறையிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம். அவுத்திக்கரை வாங்க போகிறேன். பாருங்கள், தக்காளி 4 கிலோ 50 ரூபா. இது மாதிரி சீப்பாக கிடைக்கும் போதே வாங்கி வச்சுக்கிட்டே தான் உண்டு. அப்படியே நானும் போய் 2 கிலோ வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் ஒரு 2 கிலோ தக்காளி கொடுங்கண்ணா. நாங்கள் பேராசை பேர் நஷ்டம்னு சொல்கிறது. 4 கிலோ 50 ரூபான்னு விற்றாங்க. போய் கேட்டால் 2 கிலோ தரமாட்டாங்களாம், 4 கிலோ தான் தருவாங்க. 4 கிலோ 3 பேருக்கு வாங்கிட்டு போய் எத்தனை நாள் வச்சு சமைச்சு தூக்கி வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுறது. அதனால் அப்படியே திரும்பி வந்தாச்சு. தக்காளி வாங்குகிற ப்ராசஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இருக்குது தக்காளி. சரி கொஞ்சம் சீப்பாக விற்கிதே, நம்ம கிடைக்கும் போதே வாங்கி வச்சுக்கிட்டால் தான் உண்டுன்னு பார்த்தேன். வாங்கலை. சரி பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். அடுத்து வந்து அகத்திக்கீரையே கிடைக்கலைங்க. ரொம்ப தூரம் ஆட்டோ பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தோம். வாழைப்பழம் வாங்கிடலாம். அம்மா வாழைப்பழம் 2 கொடுங்கம்மா. வாழைப்பழம் 2 மாட்டுக்கு கொடுக்குறது எவ்வளோம்மா? 2 15. சரி ஓகே. அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க. போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு போக வேண்டியது தான்.
ஓகே, லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடும். ஒரு வழியாக வந்தாச்சுங்க லெமன் ஜூஸை குடிச்சிட்டு உடனடியாக வேகமாக நடக்க வேண்டியது தான். ஒரே புளிப்பு கேட்டேன் தூரம் வரைக்கும். என்னடா மாடையே காணாமேன்னு யோசித்தேன். பத்தாவது இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அகத்திக்கீரையும் வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டு போகலாம். இது பாருங்கள், அந்த மாடு என்ன துரத்திட்டு வருது இந்த இலைக்காக. முட்டுமானு தெரியல. உருடி நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுது போல். சாப்பிடு நல்லா சாப்பிடு. ஏதோ உனக்கு இன்றைக்கி என்னால் முடிஞ்சுது. சுப்பிரமணி அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரோட அப்பா பேர் சுப்பிரமணியம். அதுதான். அந்த வாழைப்பழத்தையும் மறக்காமல் சாப்பிடு. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன நேரமோ தெரியல, என் லக்ஷ்மியை சரி பண்ணவே முடியல. நானும் 3 வாரமாக மெனக்கிடுறேன் எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரி பண்ணவே முடியல. இன்றைக்கி ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க 5 மணிக்கு. போயிட்டு எங்கள் லக்ஷ்மியை கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். 4 கிலோ 50 ரூபா தக்காளி. ஓகே, அந்த 4 கிலோவை எப்படின்னா மக்கள்கிட்ட தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கிலோ வாங்கினா மட்டும்தான் 50 ரூபா. 2 கிலோ வாங்கினாக்கா 50 ரூபா. 2 கிலோ தரமாட்டாங்க. ஓகே, 4 கிலோ 50 ரூபா எப்படி, 2 கிலோ 50 ரூபா எப்படியெல்லாம் ஒரு ட்ரிக்காக யோசிக்கிறாங்க பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 வாழைப்பழம் 15 ரூபா, சாதா மஞ்சள் வாழைப்பழம் 15 ரூபா. அப்போ ஒரு பழத்தோட விலைன்னா 7 ரூபா 50 காசு. இன்னொரு 3 ரூபா போட்டால் ஒரு செவ்வாழையே வாங்கி சாப்பிட்லாம். செவ்வாழையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல. அப்போல்லாம் 10 ரூபாய் இருந்தால் நாங்கள் ஒரு வாரத்துக்கு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம் சின்ன குழந்தையில. ஆனால் இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழம் கூட வாங்க முடியாத ஒரு விலைவாசி ஏற்றத்தை சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஆண்டனி சேனல். பாய்.